அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் ரிஷபமனையில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ அப்படின்னா ஆடி மாதம் 10ஆம் தேதி, அதாவது 26/7/2025 அன்று. குரு பகவான் மிதுன மனையிலே தான் இருக்க போறார். புதன் பகவான் வக்ர நிலையில் கடகத்தில் இருக்கார். சரி, எப்போ சார் நிவர்த்தி ஆகுது அப்படின்னா ஆடி மாதம் 26ஆம் தேதி, அதாவது 11/8/2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது. சூரிய பகவான் இந்த ஆடி மாதம் முழுவதும் கடக மனையிலேயே அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார். கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்ப மனையிலும் இருக்க போகிறாங்க. செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதம் நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த ஆடி மாதம் 12ஆம் தேதி ஆனது இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கன்னி மனைக்கு பெயர்ச்சியாகிறது. சனி பகவான் ஏற்கனவே வக்ர நிலையில் மீனத்தில் இருக்காங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். ராசிநாதன் வலுப்பெறுகிறது. வலுப்பெற்றால அந்த மாதம் நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம். அப்போ ராசிநாதனான சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் ஆடி மாதம் 10ஆம் தேதி. அப்போ யாரோட சேர்றார்? குருவோட தான் சேர்ந்திருக்கார். லாபாதிபதியோட தான் சேர போகிறார். அப்போது இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ண உணர்வுகள் சிறப்படையும். உங்கள் மனதில் இருந்து வந்த அழுத்தங்கள் விலகும். மனம் சுறுசுறுப்படையும். எதெல்லாம் தேங்கி இருந்ததோ, செயல்படுத்த முடியாமல் இருந்ததோ, அதெல்லாம் இப்போ செயல்படுத்தக்கூடிய அந்த ஊக்கத்தை, அந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும். தன விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார். தனக்காரகன் உட்கார்ந்துருக்கார். அப்போ 2ஆம் இடத்தில் தனத்தை இயக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுவும் அந்த குருங்கிறது லாபாதிபதியும் கூட. அப்போ லாபாதிபதியோட அந்த சுக்கிரன், உங்கள் ராசிநாதன் லாபாதிபதி 2 இணைவு பெற்று தனஸ்தானத்தில் இருக்கும்போது அது 2ம் பொருளாதார கிரகங்கள். குருன்னா பெரும் பணக்காரன், சுக்கிரனுங்கிறது கையிருப்பு பணக்காரன். 2 பேர் இருக்கும்போது பணம் உங்களுக்கு கிடைக்கும். பணத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவது இல்லை. ஆனால் ஒரே விஷயம், நீங்கள் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதே சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக செயல்படுவார், அதே குரு 8ஆம் அதிபதியாக செயல்படுவார். அப்போ 6, 8 கனெக்ட் ஆகுதா? அப்போ வழியை கொடுக்க போகுதா? அப்போ பணம் கொடுக்கும். பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அதே போல குடும்பம் சார்ந்த விஷயத்தில், குடும்பத்தில் பணம், பொருளாதாரம் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அகம் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள், இதில் சில கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, குருங்கிறது ஒரு அணி தலைவன், சுக்கிரனுங்கிறது சுக்கிராச்சார் இன்னொரு அணி தலைவன். குரு நல்லவனுக்கு நல்லவன், நேர்மையாக நியாயமான வழியில் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது குரு. சுக்கிரன் அப்படி இல்லை, எப்படி வேணால் என்ன வேணால் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குற சுக்கிரன். அப்போது 2ம் எதிர்த்தன்மை கொண்டவர்கள். குரு கிழக்க போனாருன்னா சுக்கிரன் மேற்க பார்த்து போவார். அப்போது எதிர்த்தன்மை கொண்ட அந்த அமைப்பு இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும், அல்லது கணவன் மனைவி சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அல்லது குடும்ப உறுப்பினர் சார்ந்த விஷயத்தில் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் அனுசரணையோடு போகணும். கருத்து வேறுபடாமல் பார்த்து கொண்டால் நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் அழகாக பேசக்கூடிய தன்மை, ஒரு பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கொடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு பெறும். 3ஆம் இடத்தில் புதன் பகவான் உட்கார்ந்திருக்கார். புத்திசாலித்தனமிக்க புதன் பகவான் 3ஆம் இடத்தில் உட்கார்ந்து வக்ரமாக உட்கார்ந்திருக்கார். அங்கு சூரியனும் உட்கார்ந்திருக்கு.
தைரிய வீரியங்கள் பலப்படும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. தன்னம்பிக்கை காரக கிரகமே சூரியன் தான். அந்த சூரியன் முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ எதையும் பார்த்துக்கலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உணர்வுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கு. புத்திசாலித்தனமிக்க புதன் பகவான் அங்கே இருக்கும் பொழுது வியாபாரத்துக்கு புத்தி வேணும் அல்லவா? அப்போ வியாபாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் அழகா 2க்குரியவன் அல்லவா, அழகா பேசி கணக்கச்சிதமாக பேசி இதை முடிக்கணும், இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது அமைப்பு இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களை குழப்பி விடுவதற்கு ஆட்கள் இருக்காருன்னு அர்த்தம். ஒரு மெசேஜ் வருது, அதை நம்பாதீங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு டீட்டெயில் வருது, அதை நம்பாதீங்க. ஏன்னா புதன் வக்ரமாக உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சார், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் வலிமையாக இருக்கார். செவ்வாய் 4ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார். வீடு வாங்கலாம், வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கலாம். கேது அங்கே இருக்குது, ஒரு தடை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு தடை இருக்குது. ஸோ இதில் புதன் வேறு வக்ரமாக இருக்குது. அப்போ டாக்குமெண்ட் கரெக்டாக பார்க்கணும். இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய இடமோ நிலமோ அல்லது இடம் இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி வந்து காமிக்கும். அப்போ என்ன, ஒரு இடத்த வாங்கணும், வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, வாங்கும் பொழுது 100% செக் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க. ஏன்னா கேது அங்கே ஒரு தடை இருக்கிறது. அப்போ ஹெல்த் விஷயத்தில், அம்மா ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் எடுத்துக்கணும், கேர் எடுத்துக்கணும். தாய் வர்க்கம் ரீதியாக கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு குறைகள் அந்த இடத்துல இருக்குது. 4ஆம் இடம் என்பது வீடு. வீட்டில் ஒரு கேது இருக்குது, ஒரு பாம்பு இருக்குது. அப்போது வீட்டில் ஒரு பாம்பு இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அப்போ பாம்பு இருக்கும்போது அங்கே ஒரு பயம், ஒரு உணர்வு, ஒரு நெகிழ் தன்மை இருக்கும்ல, அது அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்பு என்பது இல்லை. ஒரு அலர்ட் வேணும். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறது சூப்பர், ஒரு நல்ல தன்மை தான். அதே சமயத்தில் சனி பார்க்குறார். சனிங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பூர்வீக சிந்தனைகளில் மாற்றும். ஒரு தடையாக இருந்தது. ஏன்னா சனி இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தார். பூர்வீக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஒரு பிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது. அது மந்தமாக இருக்குது, நடக்காமல் இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குது அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ சனி வக்ரம் ஆயிட்டாரா, நேராக பார்க்குறார். வேகமாக முடிக்கணும், அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிடணும், எப்படியோ ஒரு சொல்யூஷன் அரைவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்று கருத்து என்பதே இல்லை. குழந்தைகள் நலன், குழந்தை படிப்பு, குழந்தை சார்ந்த விஷயத்தில் புது என்வாயர்மெண்ட், புது இடம், அதெல்லாம் அந்த என்வாயர்மெண்ட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு. நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா படிப்புக்காக வெளியூர், வெளி மாநிலம், வெளியூர் போவாங்கள்ல, அந்த என்வாயர்மெண்ட்டை அடாப்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனை, அதாவது ஒரு மாற்றம், ஒரு வித்தியாசமான தன்மைங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அதில் எந்த மாற்று கருத்தில் நிறைய பேர் வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் இதெல்லாம் சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. என குரு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார். அவரே லாபாதிபதியாக இருக்கிறதுனால அழுத்தம், ப்ரெஷரோடு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. சார், நான் விரிவுபடுத்துறதுக்கு, தொழிலை விரிவுபடுத்துவதற்கு கடன் கிடைக்குமா? கடன் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், கடன் ஏதோ ஒரு வகையில் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். 6ஆம் இடத்தை பார்க்குதல்ல, குரு பார்க்குறார். கடன் கிடைக்கும். கடன் என்கின்ற அமைப்பு இருக்குது, அது வங்கியில் கிடைக்கும். அப்போ கடன் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ அல்லது வேறு எது குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்கோ அல்லது உங்களுடைய திருமண செலவுக்கோ ஏதாவது ஒரு வகையில் கடனை வாங்குவீங்க. அந்த கடனுங்கிறது இருக்குது என்கின்ற அந்த எண்ணத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும், அவ்வளோதான். கடன் கழுத்தை நெரிக்குமானா இல்லை, ஆனால் கடன் உண்டு அப்படிங்கிறத காமிக்குது. செவ்வாய் பகவான் 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே நீச்சமாக இருந்தார். கேதுவோடு இருக்க இப்போ தான் 5ஆம் இடத்தில் உட்காரப்போகுது. சரி, 7க்குரியவன் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது 7ங்கிறது திருமணம், 5ங்கிறது காதல். காதல் திருமணம், காதலுக்குள்ளே என்ட்ரி ஆவது, காதலுக்குள்ளே இருந்தவர்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படி இப்படின்னு இருந்ததெல்லாம் இந்த ஆடி மாதம் சரியாகும். ஏன்னா 7க்குரியவன் 5ல் அமர்கிறார். அப்போது திருமணம், காதல், ஏதோ ஒரு வகையில் ஒரு கனெக்டிவிட்டி, அல்லது மனைவி கணவன் காதல்,
கணவன் மனைவி காதல் இதுவரைக்கும் புரிஞ்சுக்காம கொஞ்சம் அப்படி இருந்தவங்க கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாத்தையும் கொடுக்கும். ஆனால் கருத்து வேறுபாடு மட்டும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும், விட்டு கொடுக்கணும். ஏன்னா குரு சுக்கிரனும் இணைகிறார், அங்கேயும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகிறார். 8ங்கிறது வலி, வேதனை, துக்கம், துயரம் அதெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது. எதெல்லாம் வலிகளை கொடுத்து கொண்டு அந்த வலியோடு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு அந்த வலி இல்லாத தன்மைக்காக நீங்கள் போராடுவீர்கள், அதில் வெற்றி பெறுவீர்கள் என்ற அர்த்தம். அப்படியே கிடப்பில் இருந்த விஷயங்கள் அப்படியே தூசி தட்டி எழுப்பி அதை முடிச்சிடலாம், வழியே கொடுத்துட்ருக்கு, இதை முதல்ல முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஹெல்த் விஷயத்தில் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், சக்ஸஸ் ஆக அதிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்குங்க. குரு 8ஆம் இடத்தை பார்க்குற வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் சிறப்பு. பாக்யாதிபதி போய் 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார், 10க்குரியவன் 11ஆம் இடத்தில் இருக்கார். அப்போது சனி என்பது இந்த சுக்கிரன் ராசிகளுக்கு, அதாவது ரிஷப ராசிகளுக்கு அல்லது உங்களுடைய துலாம் ராசி, இந்த 2 ராசிக்கு சனி யோகத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போது அவர் எங்கே இருக்கார்? லாபஸ்தானத்தில் இருக்கார். பாக்யாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக லாபம் உண்டு. மந்தமாக டல்லாக அப்படியே இருந்த விஷயங்கள் இப்போ சனி வக்ரமாயிட்ட வேகம் எடுக்கும், விரைவு எடுக்கும். அவ்வளோதான், வேகமாக செயல்படக்கூடிய தன்மை, லாபங்களை கொடுக்கக்கூடிய தன்மை, மன மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு சிலருக்கு வேலையில் இருந்தவங்க ஏன் சொந்த தொழில் செய்யக்கூடாது என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி 2 பேரும் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அல்லது 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாங்கிற எண்ண ஓட்டங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதியோட சுக்கிர பகவான் இணைகிறது. அப்போது குரு சுக்கிரன் இணையும் போது ஒரு நல்ல வழிபாட்டு தலமாக குரு சுக்கிரனுக்காக ஒரு வழிபாடு தலம்னா அது ஸ்ரீரங்கம். ஒரு ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு தடவை சென்று நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் தனம், குடும்பம், வாக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு குளறுபடிகள் பிரச்சனை இருக்கோ அது அத்தனையும் சரியாகும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே வருகிறது, எப்போ தான் சார் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நம்மளுடைய வீடு அமையக்கூடிய பாக்கியம் இருக்குது, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.